விடாமுயற்சி. கிட்டத்தட்ட ஒரு 3 years ஆஃப் ஸ்ட்ரகிள் அண்ட் 3 years ஆஃப் வெயிட்டிங் ஃபார் அஜித் சாரோட ஃபேன்ஸ் எல்லாரும், நியூட்ரல் ஃபேன்ஸ் கூட நிறைய பேர் ரொம்ப நாள் ஆச்சு அஜித் சாரோட படம் வந்து அப்படின்னு வெயிட் பண்ற அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டட் எமோஷனல் கலந்த ஒரு ஃபிலிம் நம்ம விடாமுயற்சி. இதுக்கு நடுவில் அஜித் சார் வந்து ரேசிங் அது இதுன்னு இருந்து அப்பப்போ அப்டேட் கொடுத்ததுனால ஒரு சில இடத்துல நம்மளுக்கு சந்தோஷம் கலந்த ஒரு பெருமை. ஏன்னா தமிழ்நாடை ரெப்ரசென்ட் பண்ணி, இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி நிறைய சாதனைகள் பண்ணிட்டே இருந்தாரு. நிறைய தலைவர்கள் கிட்ட இருந்து பாராட்டுகள் கிடைச்சது, பத்மபூஷன் விருதும் கிடைச்சது அப்படின்னு நினைக்கும் போது விடாமுயற்சியோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அந்த சைட்ல ஸ்போர்ட்ஸ் அவரோட ஹாபியை சாதிச்சும் போது இந்த சைட்ல மூவிலையும் சாதிப்பாரு அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட படம் பார்க்க போனோம். படம் எப்படி இருந்ததுன்னு தான் இந்த ரிவ்யூ. படம் உண்மையாலுமே என் ஆஸ்பெக்ட்ல இல்ல ஓவராலா எப்படி இருந்ததுன்றது தான். மற்றபடி இது குறை சொல்லணும், அதை சொல்லி தான் நம்ம இதை பண்ணணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் கிடையாது. என்ன இருக்குதோ அதை உங்க முன்னாடி எடுத்து வைக்கிறேன். நீங்க போய் படம் பார்த்துட்டு அது தப்பா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, கரெக்டா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ விடாமுயற்சி படம் எப்படி இருந்தது அப்படின்றத இன்னைக்கு நம்ம வீடியோவை பார்க்க போறோம். மறக்காம நம்ம கண்டதை பேச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், கேஸ்ட் அண்ட் க்ரூ. அஜித் சார், த்ரிஷா, ரெஜினா கெசன்ட்ரியா, அர்ஜுன், ஆரவ் அண்ட் ரம்யா. இந்த ஒரு 6-7 பேர் சொல்றதுக்கான ரீசன் ஃபைனலா சொல்றேன். ஏன் அப்படின்றதுக்கான ரீசனை ஃபைனலா சொல்றேன், ஏன்னா கேஸ்ட் அண்ட் க்ரூ ஞாபகப்படுத்துறதுக்கு. ஸோ படத்தோட ஒன்லைன். படம் வந்து 1997 பிரேக் டவுன் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் மூவியை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஸ்டோரின்றதுனால ஆல்ரெடி நிறைய பேருக்கு படத்தோட ஸ்டோரி, படம் எப்படி டிராவல் ஆக போகுது, எந்த இடத்துல இதை எடுக்க போறாங்க, என்னென்ன மாதிரி ஆங்கிள்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ப்ரெடிக்டபிள் தான். ஒன் அண்ட் ஒன்லி எக்ஸ்பெக்டேஷன் தானா, மீகாமன் மாதிரி ஒரு கல்ட் மூவி கொடுத்த நம்ம மகிழ் திருமேனி அவர்கள் இந்த படத்தை தமிழ் ஆடியன்ஸுக்கு ஏத்த மாதிரி எந்த அளவுக்கு மேனிபுலேட் பண்ண போறாரு, இல்லைன்னா வந்து அவரோட ஆஸ்பெக்ட்ல நம்மளுக்கு கமர்ஷியலா தர போறாரு அப்படின்றதுதான் ஒரே ஒரு கேள்வியா இருந்தது. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் மட்டும் தான் எல்லாரும் மைண்ட்லயும் ஓடிட்டது. மற்றபடி தலை சாரை நம்ம ரொம்ப நாள் கழிச்சு, சாரி அவருக்கு பிடிக்காது, அஜித் சாரை வந்து நம்ம வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கிரீன்ல பார்க்க போறோன்ற ஒரு எமோஷனல் கலந்து எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ படம் இதுதான். என்னன்னா, ஒய்ஃபை தொலைச்ச ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒரு மிகப்பெரிய டெசர்ட் டைப் ஏரியால போயிட்டு ஒரு டிராப்ல மாட்டி அங்கிருந்து எப்படி வெளியில வராருன்றதுதான் ஸ்டோரி. ஸோ இது நான் சொல்லி தெரியணும்னு இல்லை, ஆல்ரெடி நான் பிரேக் டவுன் மூவியை பத்தி சொல்லிட்டேன், அதுதான். ஸோ படத்துல ஒரு 1-2 ஹைலைட்டான விஷயத்த நான் சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட், த்ரிஷா அண்ட் அஜித் சாரோட காம்போ. இன்ஃபேக்ட் மங்காத்தால இருந்து, என்னை அறிந்தால இருந்து இப்போ வரைக்கும் தே லுக் எவர்கிரீன் அண்ட் சார்மிங். எப்படி எந்த ஆங்கிள் பார்த்தாலும் இல்ல, அவங்க வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு பேர், ஆன் ஸ்கிரீன் பேர் அப்படின்ற மாதிரி மகிழ் திருமேனியும் காட்டியிருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த டேரக்டர்ஸும் காட்டியிருக்காங்க. சூப்பரா இருந்தது ஆக்சுவலா. ஏன்னா அஜித் சாரை வந்து ரொம்ப நாள் கழிச்சு நிறைய அது அந்த கெட்டப்புக்கும் ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்புறமா சொல்றேன். ஸோ அந்த லவ் போர்ஷன்ஸ் இருக்கு, அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டோரி அப்புறம் த்ரில்லர் இதெல்லாம் தாண்டி அந்த லவ் போர்ஷன்ஸ், ஒரு சில பர்த்டே போர்ஷன்ஸ் இருக்கும். பர்த்டேவை வந்து விஷஸா சொல்ற ஒரு போர்ஷனு, அப்புறம் வந்து அஜித் சாரை வந்து ப்ரொப்போஸ் பண்ற ஒரு போர்ஷன், ரிங் போர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து சஸ்பென்ஸா வச்சுங்க, தியேட்டர்ல போய் பாருங்க, அது சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி போர்ஷன்ஸ்லாம் அஜித் சாரை வந்து ரொம்ப நாள் கழிச்சு இப்படி பார்க்கும்போது சூப்பரா இருக்கே, வேற லெவல் வா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து ஸ்மைல் வரும். அந்த தேட்டர்லயே அந்த லவ் கலந்து ஒரு ஸ்மைல் இருக்கும்ல, அதெல்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாரு நம்ம அஜித் சார். ஸோ இந்த லவ் போர்ஷன்ஸ் பிட்வீன் த்ரிஷா அண்ட் அஜித் சார் வந்து வேற லெவல்ல ஒரு ஃபீல் கொடுத்தது. அடுத்ததா முக்கியமான இந்த விஷயம் நம்ம சொல்லியே ஆகணும், ஹி இஸ் பியாண்ட் த ஹாலிவுட் ஆர்டிஸ்ட். அதாவது நம்ம நிறைய பேர் ஹாலிவுட் ஆர்டிஸ்ட்லாம் பாடுவோம், இந்த ஷேவ் பண்ணா வந்து அவங்களுக்கு செட் ஆகாது, சில பேருக்கு இந்த ட்ரிம் பண்ணா செட் ஆகாது, சில பேருக்கு வந்து எப்பவுமே ஒரே லுக் தான் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அயன்மேனே கூட அவர் எப்பவுமே அந்த பிரெஞ்ச் பியர்ட் மாதிரி லுக் இருந்தாதான் அவருக்கு நல்லா இருக்கும். பட் இந்த பர்டிகுலர் விடாமுயற்சி மூவில அஜித் சாரோட லுக்ஸ் மட்டும் ஒரு 6-7 லுக்கு மாத்திருப்பாங்க. ஒன்னு ஃபுல்லி ஷேவ்டு, இல்லைன்னா ஹேர் ஸ்டைல் மாத்துறது, இல்லைன்னா 2 காதுல கடுக்கன் எங்கேஜ்ல போடுறது, இல்லைன்னா வந்து சால்ட் அண்ட் பெப்பர் ஸ்டைலு, அது மட்டும் இல்லாம வெறும் பிளாக் தாடி. ஸோ ஒரு 25ல இருந்து 40 இயர்ஸ்க்குள்ள பலதரப்பட்ட அந்த ஆங்கிள்ஸ் அந்த அந்த ஸ்டைலை வந்து அஜித் சார் கிட்ட காட்டிருப்பாங்க. உண்மையாலுமே பார்க்கும்போது காதல் மன்னன் அப்படின்ற மாதிரி அவரோட பழைய ஆங்கிள்ஸ்லாம் நிறைய வந்து வெளிப்பட்டுச்சு. ஸோ அது கண்டிப்பா நான் சொல்லி ஆகணும். ஹேட்ஸ் ஆஃப் டு த மூவி டீம், எஸ்பெஷலி வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் ட்ரெஸ்ஸிங் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே.
அது சூப்பரா இருந்தது. அதை தவிர்த்து த்ரிஷாக்கும் அது அடுத்தது வந்து ஒரு அசர்பைஜான் மாதிரி ஒரு கண்ட்ரில வந்து எந்தெந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி அர்ஜுன் சாருக்கு, ரெஜினா கேசன்ட்ரியாக்கு, ஆரோவுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பர்ஃபெக்டா அவங்கவுங்க ஆங்கிள்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து டாப் ஹைலைட்ஸ். அடுத்ததா முக்கியமான ஹைலைட் சினிமோட்டோகிராஃபி. இந்த படம் வந்து முற்றிலும் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியா, ஒரு டிராவல் போர்ஷன் அப்படின்னும் போது பெருசா ஒரு ஃபைட் இங்க வச்சுட்டு பாட்டு அங்க வச்சுட்டு இல்ல வந்து ஒரு வீட்டு சீக்வன்ஸ் அங்க வச்சுட்டு ஒரு எமோஷனல் இங்க வைக்க அப்படிலாம் சான்ஸே கிடையாது. ஸோ சினிமோட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் நீங்க ட்ரைலர்லயே பார்த்துக்கலாம், நிறைய ரெட் வெல்வெட் மவுண்டெயின் ரீஜியன் அதை வந்து பர்டிகுலரா நிறைய இடத்துல காமிச்சிருக்காங்க. ஏன் அதுக்கு அது மட்டும் இல்லாம அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் பண்ணணும் பர்டிகுலர் ஆர்டிஸ்ட்லாம். ஏன்னா ஒரு சினிமோட்டோகிராஃபி லெவல் அசர்பைஜான் மாதிரி கண்ட்ரி வந்து பயங்கரமா இருக்கும். அதோட டெசர்ட் ரீஜனா இருக்கட்டும் சரி, அதோட ரோட் வியூவா இருக்கட்டும் சரி, அதோட மவுண்டைன் வியூவா இருக்கட்டும் சரி. சப்போஸ் நீங்க ஒரு ஆங்கிள் வச்சு காமிக்கிறீங்கன்னா முன்னாடி இருக்க ஆர்டிஸ்ட் பெருசா தெரிய மாட்டாங்க, பின்னாடி இருக்கு அந்த சினிமோட்டோகிராஃபி பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் சூப்பரா தெரியும். ஸோ அதையுமே ஹைலைட் ஆக்கிறதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க். ரீசெண்டா ரிலீஸ் ஆன வீடியோஸ்ல கூட அங்க இருக்கிற ஸ்னோ, அங்க இருக்கிற ஸ்டார்ம் இதெல்லாம் தாண்டி பயங்கரமா க்ரூஸ்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நல்லாவே தெரியுது நிறைய ஆங்கிள்ஸ்ல அவங்க பண்ணியிருக்க விஷயம். டோட்டலா பாத்தீங்கன்னா படம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸியா வந்து ஒரு ஹை ரேஞ்ச் ஆளுங்க, ஒரு ஹை லெவல் ப்ராப்ளமு, ஒரு ஹை லெவல் கடத்தல், இப்படிதான். அதாவது லோக்கலா ஒரு சின்ன விஷயம் கூட பேசிக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் ஒரு பேட் வேர்ட்ஸ் கூட ஒரு ஹை ரேஞ்சில் அப்படின்ற மாதிரி அது ஒரு பேட் வேர்ட்ஸ் பேசுறது கூட வந்து ஒரு ஸ்டைலிஷா அந்த ஆங்கிள். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஹாலிவுட் லெவல்ல இருக்கும். அடுத்ததான் அனிருத்தை பத்தி சொல்லி ஆகணும். அனிருத் அவர்களோட மியூசிக் வந்து ஒரு பிஜிஎம் மட்டும் கண்டினியூஸா ஓடிட்டே இருக்கு. அதை தவிர்த்து ஏதாவது ஒரு புதுசா ஒரு பிஜிஎம் லெவல்ல ஹைலைட் பண்ணியிருக்காரா சபரிகா சாங்கை தவிர அப்படின்னா, ஏன்னா சபரிகா சாங் தான் முக்கியமான சாங்கு, இன்னொரு ஒரு லவ் போர்ஷன் சாங் வந்து அதை தவிர ஏதாவது இம்பார்ட்டண்டா கொடுத்து இன்னும் நல்லா இந்த படத்துல வந்து ஸ்கோப் கொடுத்து அவர் ஏதாவது பண்ணிருக்கலாம். பிஜிஎம் இப்படின்னு சொன்ன உடனே விடாமுயற்சி அப்படின்னு உடனே வரா மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணிருக்கலாம். பட் அந்த இடத்துல ஏதோ ஒரு அனிருத் சார் கிட்ட ஒரு லேக் இருக்க மாதிரி இருக்கு. ஸோ இது ஒரு சைடு. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் அப்படின்னு ரெண்டா பிரிச்சோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து இந்த லவ் போர்ஷன்ஸ், அப்புறம் வந்து இனிஷியலா என்னென்ன ப்ராப்ளம் நடக்குது அப்படின்றது போது, செகண்ட் ஆஃப் அப்படின்னு எடுக்கும்போது நிறைய ஸ்டன்ஸ். இன்ஃபேக்ட் 1 இயர் 1.5 இயர்ஸ் முன்னாடி ரிலீஸ் ஆன அந்த கார் கவுற வீடியோ ஆரோவோட அந்த ஸ்டண்ட் எல்லாம் வேற லெவல் பண்ணியிருப்பாரு அஜித் சார். இனிஷியலா கார் வந்து ஏதோ ஓட்ட தெரியாத மாதிரி அப்படியே எனக்கு என்னன்னா அப்படியே ஓரமா தெரியும் அப்படின்ற மாதிரி, அதுக்கப்புறம் இல்ல நான் ஓட்டினா கார் என்ன ஆகுதுன்னு பாடுறா அப்படின்ற மாதிரி வில்லனுங்களை அலற விட்டுருப்பாரு. இன்ஃபேக்ட் ஆரோ கூட ஒரு போர்ஷன் வரும், அந்த போர்ஷன்ல வந்து டார்ச்சர் பண்ற மாதிரி பர்டிகுலரா ஒரு ஹீரோ வில்லனை வந்து அந்த ஆங்கிள் டார்ச்சர் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி காரை வச்சு ஒரு டார்ச்சர் நடக்கும். காரை வச்சுன்னா கார்ல இடிச்சோ அடிச்சோ இல்ல, கார் ஓட்டி ஒரு டார்ச்சர் நடக்கும். அதெல்லாம் உண்மையாலுமே ஒரு மகிழ் திருமேனியோட கல்ட் அந்த இடத்துல எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம்னா ஆங்கிள்ஸ், கேமரா ஆங்கிள்ஸ். நான் சொன்ன மாதிரி சில ட்ரோன் வியூஸ்லாம் அப்சல்யூட்டா மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கு. அந்த ரெட் வெல்வெட் மவுண்டன்ஸை காட்டுறதா இருக்கட்டும், ஒரு டாப் லெவல்ல ஒரு கார் வர்றதை காட்டுறதா இருக்கட்டும், இல்ல ஒரு ஊரை காட்டுறதா இருக்கட்டும், இது எல்லாமே டாப் நாச்சா இருந்தது. இதுல இது வரைக்கும் நம்ம நான் பார்க்காத மேபி நீங்க பார்த்துருக்கலாம், பார்த்துருந்தா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஒரு ஆங்கிள் இருக்கு, என்னன்னா பர்டிகுலரா கார் சீன்ல ஒரு ஃபைட்டை டாப் ஆங்கிள் இருந்து காட்டிருக்காங்க. என்னப்பா டாப் ஆங்கிள் இருந்து காட்டுறதுலாம் ஈஸி தானப்பா அப்படின்லாம். நான் சொல்லுறது காருக்கு மேல இல்லைங்க, காருக்குள்ள ரூஃபு கீழே ஒரு டாப் ஆங்கிள் வச்சு காமிச்சிருக்காங்க அந்த ஃபைட்டை. இட்ஸ் லைக் எப்படியோ வந்து ஒரு டைம் லாப்ஸ் இல்ல பர்ரு அப்படியே டைம் லாப்ஸ் ஓடுற மாதிரி இருக்கு. ஆனா சூப்பரா இருக்கு அந்த சீக்வன்ஸ்லாம். ஸோ ஃபைட் சீக்வன்ஸ் அண்ட் கார் சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ கம்மிங் ஆன் டு த பாயிண்ட், இவ்வளோ நேரம் நான் பேசினது எல்லாமே பாசிட்டிவ்ஸ் அண்ட் ப்ரோஸ் அண்ட் நிறைய மூவில கொடுத்துருக்க ஹார்ட் ஒர்க். பட் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாலிவுட்ல இருந்து ஒரு ஸ்டோரியை தழுவி நம்ம எடுக்கும்போது நம்ம ஆடியன்ஸ்க்கு அது பிடிக்கணும் ஃபர்ஸ்ட். அடுத்ததா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியே லைட்டா ஒரு பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி இருந்தது. என்னன்னா சில போர்ஷன்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாம் போர் அடிச்சுது. இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாம ரொம்ப நேரமா லென்த்தியா போயிட்டே இருக்கே, டக்கு டக்குன்னு காமிச்சிட்டு போலாமா இந்த இடத்துல. ஒரு அஜித் சார் போய் ஒரு இன்வெஸ்டிகேட் பண்றாரு, அந்த இன்வெஸ்டிகேட்ல என்னன்னு எடுத்தோடனே ஒரு அந்த ஹிண்ட் கிடைக்கலையா, அடுத்தது வேற ஆங்கிள் அவர் யோசிக்கக்கூடிய அளவுக்கு
ஒரு இடத்துல மேனேஜிங் டைரக்டரா வேலை செய்யறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஆங்கிள் எல்லாம் யோசிச்சிருக்கலாமே, எதுக்கு இந்த மாதிரி லென்த்தி சீன்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் படமே வந்து ஒரு அசர்பைஜான் மாதிரி ஒரு பயங்கரமான பாலைவன பகுதி இல்ல, ஒரு மவுண்டெயின் ரீஜன்ல ட்ரையான பிளேஸ்ல எடுக்கிறதுனால நம்ம அதையே பார்த்துட்டே இருக்க முடியல. அந்த இடமே அதை சுத்தி 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 அதையே காட்டும் போது நம்மளுக்கு ஆஸ் அ மைண்ட் செட்டா நம்ம வந்து ஒரு மென்டலி வந்து நம்மளுக்கு போர் அடிக்க ஆரம்பிக்குது சில இடத்துலலாம். அந்த இடத்துலலாம் ஒரு சில காமெடிஸ் இல்ல வந்து ஒரு சில ஃபைட் சீக்வன்ஸ் இல்ல வந்து வேற எங்காவது அவங்க ரிலேட்டிவ்ஸ் இருக்க மாதிரி ஒரு ஃபைட் காமெடிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிறைய படம் பார்த்துருக்கோம், சம்மந்தமே இல்லாம காமெடிலாம் வச்சிருப்பாங்க. ஆனா அது ரசிக்கும்படியா அந்த படத்துக்கு தேவையானதா இருக்கும் கமர்ஷியலா. ஸோ பார்க்கும் அப்படி இல்லைன்னா கூட அஜித் சாரே ஏதாவது டைலாக்ஸ் காமெடி வரக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு த்ரில்லர் ஃபிலிம்ன்றதால காமெடியெல்லாம் வரக்கூடாது. ஒரு டைலாக்ஸ், ஒரு மாசான டைலாக்ஸ் கொடுக்குற மாதிரி இது எல்லாமே நடந்திருந்தா இன்னும் படம் வந்து அந்த 70% அப்படின்றது ஒரு 90-95% வரைக்கும் தாங்கி பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓவராலா இந்த ஹாலிவுட் மூவிஸ் இன்னும் பல தரப்பட்ட ஆஸ்பெக்ட்ல மூவிஸ் பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி கல்ட் மூவி நம்மளோட தமிழ் சினிமாவில் வர்றது ரொம்ப பிடிக்கும். பட் ஆல்ரெடி ஒரு என்டர்டைன்மெண்ட் ஓரியன்டா பார்க்குறவங்க ஒரு ஆஸ்பெக்ட்ல பிடிக்கும், லவ் போர்ஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால. இன்னொரு ஆஸ்பெக்ட்ல சில இடத்துல லேக்ஸ், சில இடத்துல போர்ஸ், இதெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து என்னோட ஆஸ்பெக்ட். கண்டிப்பா இந்த நம்மளோட இந்த விடாமுயற்சி படத்தை டு வாட்ச் இன் தியேட்டர்ஸ் அவுட் ஆஃப் 5 கண்டிப்பா 3.5 கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம அஜித் சாரோட ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கு தியேட்டர்ல மூவி. ஸோ இதையும் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திஸ் விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தது இல்ல ஜென்யூனா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அப்படி இல்லையா நீங்க சில தப்பா பேசிருக்கீங்களான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. டாடா பாபாய் சி யூ. தண்ணியை கம்மியா யூஸ் பண்ணுங்க, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. மறக்காம நம்ம கண்ணனை பேசுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.